ஹலோ ஹால், ஐ எம் சாரா. இந்த வீடியோவில் சுடிதாரோட ஃப்ரண்ட்டில் சிம்பிளாக டிசைன் ஒர்க் வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 100 rupees எக்ஸ்ட்ரா வந்து வாங்கலாம் கஸ்டமர்கிட்டேருந்து. சுடிதாரில் க்ரீன் கலரில் ஒரு மாதிரி டாட்டா டிசைன் இருக்குது. அதுக்கேற்ற கலரில் நான் வந்து கிளாத் எடுத்துக்கிறேன். இந்த கிளாத் வந்து இதுக்கு மேட்ச் ஆகுது, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கிளாத்தில் வந்து சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்பாக ஒரு 5 ரவுண்ட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பவுட்ரு டப்பாவோட மூடி இருக்குது. அதை வந்து எடுத்து அந்த மூடிக்கு அவுட்லைனில் வந்து ட்ராயிங் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த பென்சில் வந்து யூஸ் பண்ணுங்கள். கிளாஸ் மார்க்கர் பென்சில் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும், அழிஞ்சு போகாது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டிசி மார்க்கரை விட இது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அவுட்லைனில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிசைன் தான் இது, ஆனால் அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தைச்சி கொடுங்க, அப்போ தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க. இப்போது ஒரு ரவுண்டு வந்து எடுத்துட்டேன். இதே மாதிரி இன்னும் 4 ரவுண்டு வந்து எடுக்கணும். சும்மா இப்படி மடக்கி வச்சு தைக்கணும், அவ்வளோதான். அதில் வேறு எந்த விஷயமே கிடையாது. ஒரு 2 ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மொத்தம் இந்த கிளாத்தில் இருக்கிறதுக்கெலாம் ஒரு 5 பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு தேவை எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா லாங்காக கூட எடுத்து நீங்கள் தைக்கலாம். இதில் டிசைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து சுடிதாரோட ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பீஸை வந்து நம்ம வந்து வச்சு தைக்கணும். அதுக்கான மார்க்கிங் ஃப்ரண்ட் நெக் எப்படி வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சென்டர் வந்து நாச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நெக்கோட ஹைட்டு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து போட் நெக்காக நான் வச்சுருக்கேன். ஒரு 3 இன்ச் போல் இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறது கிடையாது, லாஸ்ட்டாக தான் கட் பண்ண போகிறேன். நெக்கோட லைனுக்காக இது வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் சென்டராக பார்த்துக்கோங்க, அந்த நாச் பண்ணியிருக்கலாம் மேலே, அதுலேருந்து ஒரு கோடு போடுறேன். இந்த கோடோட ஹைட் வந்து 5 இன்ச். இந்த லைனோட ஹைட் வந்து 5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் அந்த ஒரு ஸ்கேல் அளவு தான் வச்சுருக்கேன். இந்த ஸ்கேல் அளவு கரெக்டாக வச்சு ஒரு கோடாக நான் மார்க் பண்ணிட்டு வரேன். இந்த லைனோட ஹைட் வந்து 4 இன்ச்சு. அதாவது ஒரு லைனுக்கும் ஒரு இன்ச் வந்து கம்மியாகிட்டே வரும். அடுத்த லைன் வந்து 3 இன்ச். எல்லா லைனும் ஒரே மாதிரி தான் இந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. மேலே கொஞ்சம் ஏற தான் நல்லாயிருக்கும் இந்த டிசைன் வந்து. இப்போ அந்த சென்டர்லேருந்து லெஃப்ட் ரைட்டும் அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபுல்லாக லைன் பண்ணிக்கலாம். மேலேருந்து ஃபுல்லாக லைன் பண்ணி எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம மேலேருந்து தான் தைச்சிட்டு வரணும். அவ்வளோதான், லைன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் தைக்க போகிறேன். த்ரெட்டோட கலர் வந்து அந்த சுடிதாரில் இருக்க டாட்டா இருக்குல்ல, அந்த கலரில் எடுத்துக்கோங்க. இல்லைனா கோல்டன் கலர் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அதே கலர் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த டாட்டா இருக்குல்ல, அந்த கலர் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் மேலேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். கீழே அந்த 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அந்த இடத்துல இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து மடக்கி லைட்டாக இன்னொரு ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல வைக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சின்ன முக்கோணம் மாதிரி அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். கரெக்டாக அந்த இடத்துல வச்சு தைச்சிட்டு வரேன். ரொம்ப ஈஸி தான். தைக்கும்போது லைட்டாக கொஞ்சம் டபுள் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ரிவர்ஸ் திருப்பி கொண்டு போகணும். மறுபடியும் மேலே வரைக்கும் வரணும். ஏன்னா சிங்கிள் லைனில் நம்ம தைச்சோன்னா இது வந்து அந்தளவுக்கு நான் வெளியே எடுத்து காட்டாது. அதனால் டபுள் லைனாக தைக்கணும் இந்த இடத்துல. இப்போ உங்களுக்கு அந்த லைன் தெரியுதா? நம்ம போட்ட மார்க்கர் வந்து போயிடும். லைன் வந்து நீட்டாக இருக்கும். கீழே வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பீட்ஸ் கூட வைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சில்க் காட்டன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. வெளியே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போகிறதுக்கு சில்க் காட்டனில் டாப் வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்களாக ஓனாக சில்க் காட்டன் எடுத்து தைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு ஹை ரேஞ்சுக்கு அந்த கிளாத் வந்து காட்டும் நம்மளுக்கு. சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனாலும் நம்மளுக்கு வந்து லுக் வந்து நல்லா ஹை லுக்காக காட்டும். முடிக்கும்போது அந்த ஃப்ளவர் கிட்ட வரும்போது டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு பக்கம் வந்து முடிச்சாச்சு. இந்த கீழே ஃப்ளவர் வைக்கிறேன்ல, இந்த க்ரீன் கலர் கிளாத், இது வந்து நீங்கள் நெட்டு கிளாத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிரிஞ்சு வராது, கீழே இருக்க த்ரெட் எல்லாமே பிரிஞ்சு வராது. இப்போ லாஸ்ட் ஒன் வந்து ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு இன்னும் ஹெவியாக வேணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கேல் அளவு இருக்குல்ல, அதில் வந்து பாதி பாதியாக கோடு போட்டுட்டு
கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏற மாதிரி வச்சுக்கோங்க. ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் நடுவில் வச்சுருக்கிறது 5 இன்ச் வச்சுருக்கேன்னா அந்த இடத்துல 8 வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே 8, 7, 6, 5 அப்படி போகிற மாதிரி ஹைட் டிஃப்ரென்ஸ் வந்து கொண்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அடித்தாச்சு. இந்த டிசைனுக்கு உண்டான பார்ட் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நெக்கு, ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து நான் போட் நெக் அளவு தான் எடுத்திருக்கேன். 3 இன்ச் ஹைட் எடுத்திருக்கேன். நெக்கு வித்து வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். தைச்சு முடிச்சதுக்கப்புறம் 3.5 இன்ச்சாக வந்துடும். போட் நெக் வந்து ரொம்ப ஈஸி தான், போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தைக்கலாம். ஆனால் நான் இப்போதைக்கு வந்து ரஃபாக இருக்கங்காட்டிக்கு சும்மா கிராஸ் பீஸ் வச்சு தான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ எங்கிட்ட இருக்க கிராஸ் பீஸை வந்து வச்சு ஃபுல்லாக ஜாயின் பண்ணி கவர் பண்ண போகிறேன். இந்த இடத்துல அந்த க்ரீன் கலரில் பூ கொடுத்துருக்கோம்ல, அதுக்கேற்ற மாதிரி கிளாத் இன்னும் இருந்துச்சுன்னா நெக்கில் வந்து பைப்பிங் வர மாதிரி, பட்டையாக பைப்பிங் வர மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அது நல்லாயிருக்கும். அந்த இடத்துல நெக் வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டும். உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நெக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் வந்து வச்சு தைச்சு முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நெக்கோட ரவுண்டு ஃபுல்லாமே சின்ன சின்ன நாச்சாக அந்த தையலுக்கு படாமல் சின்ன சின்னதாக நாச் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நெக்கோட ரவுண்டு வந்து நல்லா அழகாக வரும். இல்லைனா இந்த கிளாத் உள்ளே போய் சுருண்டு நின்றுக்கும், இழுத்து கொடுக்காது. இப்போ அப்படியே திருப்பிட்டு அந்த தையலுக்கு பக்கமாக நகத்தால் கீறி விட்டுருங்க. இதுக்கப்புறம் லைட்டாக வெளியே தெரிகிற மாதிரி ஒரு 0.4 துணி விட்டுட்டு தைக்க போகிறேன். நம்ம எப்போவுமே ப்ளவுஸுக்கு வைக்கிற ஹெம்மிங் பண்ணுவோம்ல, கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறோம், அதே மெத்தட் தான் இங்கேயும் நான் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட கேன்வாஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கேன்வாஸ் மூலமாக வச்சு அடித்து திருப்பி தைச்சிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக திருப்பி ஒரு தையல் போடணும். ஹெம் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பேக் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். 0.1 தான் இருக்கணும் அந்த இடத்துல, இல்லை உள்ளே வந்து அந்த கழுத்துக்கிட்ட துணி வந்து சுருண்ட மாதிரி நின்றுடும் அந்த துணி எல்லாமே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி எடுத்துருங்க. 0.1 அல்லது 2 மட்டும் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இது எல்லாத்துக்குமே பொது தான். கிராஸ் பீஸ் கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உள்பக்கம் இருக்க துணி வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ உள்பக்கமாக மடித்து தையல் போட போகிறேன். தையல் போடும்போது ஓரத்துலேயே போட்டுவாங்க. ஹெம் பண்ணுறதா இருந்தால் நடுவில் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் இப்போ போடுற தையல் வந்து பிரிச்சிடணும். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும். கஸ்டமருக்கு இந்த மாதிரி நீங்கள் சொல்லி இதே மாதிரி வச்சு கொடுங்க. ஒரு 100 ரூபா 50 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கிடச்சா நம்மளுக்கு லாபம் தானே. அவ்வளோவா எந்த ஒர்க்கும் இல்லை, ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.